அண்மை செய்தி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசுவதற்கு சபாநாயகர் திட்டமிட்டு அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களவையில் எதிர்க்கட்சிகளை பேசவிடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுமென்றே தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆளுங்கட்சி மற்றும் பிரதமருக்கு மட்டும் ஆதரவாக அவையை நடத்துவதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டி தற்போது மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முக்கிய ஆலோசனை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முக்கிய ஆலோசனை நடத்தி வருவது குறித்த விரிவான விவரங்கள். அதாவது ஏற்கனவே நேற்றைய தினமும் இந்தியா கூட்டணி கூடி ஆலோசனை நடத்தியது. அதன் பிறகுதான் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்டது. தற்போது பல்வேறு கட்சிகளுடன் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் தற்போது இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் கூடி ஆலோசனை நடத்தி இருக்கிறது. அதில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திமுக சார்பாக TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். இன்றும் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருந்தார்கள். தற்போது நாடாளுமன்றமும் தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்றம் தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்றத்திற்கு இந்த சபாநாயகர் வரவில்லை. அதற்கு பதிலாக மாற்றுத் தலைவர் தான் வந்திருந்தார். அவை தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பிரச்சனைகளை பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை இட்டனர். இதனைத் தொடர்ந்து தற்போது மக்களவை 12 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சபாநாயகர் மீது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருப்பதாக நேற்றைய எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை நாடாளுமன்ற மக்களவைக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா வரவில்லை. அவருக்கு பதிலாக துணை சபாநாயகர் தான் வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமளி காரணமாக தற்போது மக்களவையும் 12 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.